தான் சொல்லி வெளியில கூட்டிட்டு போனேன். எதுக்கு நான் பாதியோட கூட்டிட்டு வந்தேன்? மஞ்சு நீ ரூமுக்கு போடா, இன்னொரு நாள் வெளியில போலாம். நீங்க ரெண்டு பேரும் எதுக்குடா இவ்வளவு சோகமா இருக்கீங்க? ஏன் அந்த பக்கர் கேர்ள்ஸ் உங்களுக்கு அவ்வளவு இம்பார்ட்டண்டா இருக்கா என்ன? மஞ்சு சொன்னா கேளு, ரூமுக்கு போ. எனக்கு நான் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியாம நான் எங்கேயுமே போக மாட்டேன். அவளுக்கு ரெண்டு பேரும் யாருடா? அவளுக்காக நீங்க எதுக்கு இவ்வளவு ஃபீல் பண்றீங்க? மஞ்சுமா நீ ரூமுக்கு போ, அப்புறமா இது வந்தாலும் பேசிக்கலாம். அது எப்படா கார்த்திகா நான் அப்படியே விட்டுட்டு போறது? என்னை விட அவளுக்கு முக்கியமா இருக்காங்களா என்ன? மஞ்சு டார்லிங் இப்போதைக்கு நீ ரூமுக்கு போ. என்ன நடந்துச்சுன்னு கூட எனக்கு தெரியல, அப்புறமா இது வந்தாலும் பேசிக்கலாம். ஏதோ ஒன்று ரொம்ப பெருசாக நடந்திருக்குன்னு மட்டும் தெரியுது, ஆனால் அது என்னன்னு தெரியல. கண்டிப்பாக நாளைக்கு அது என்னன்னு பேசிக்கலாம், சரியா? அண்ணன் சொல்கிறேன், நீ ரூமுக்கு போ. கண்டிப்பாக நாளைக்கு என்னன்னு பேசிக்கலாம், சரியா? சரிடா, நீங்க என்னமோ பண்ணுங்க, நான் என் ரூமுக்கு போறேன். அண்ட் பிரசாந்த் அண்ட் அகில், ஐ ஹேட் யூ. மஞ்சு பேப் இப்போ தானே சொன்னேன், டோன்ட் ஆங்கிரி, கோ டு யுவர் ரூம். ஓகே ஃபைன். டே அகில் பிரசாந்த் என்ன தானே நடந்துச்சு? எதுக்குடா நீங்கள் ரெண்டு பேரும் இவ்வளோ சோகமாக இருக்கீங்க? டே வினோதினி இருக்காளடா. ஆமாம், இனியா பிரீத்தி சிஸ்டரோட தங்கச்சி தானடா. அவங்களுக்கு என்ன? அவள் தெரியாமல் நம்ம மஞ்சு மேலே தண்ணி ஊற்றிட்டாடா. மஞ்சு அவசரப்பட்டு அவளை அரைஞ்சிட்டா. அப்புறம் என்னடாச்சு? தெரியாமல் பண்ண தப்புக்கு நம்ம மஞ்சு அரைஞ்சதுனால வினோ ரொம்ப கோவப்பட்டு அவளும் அரையதுக்கு கை வாங்கிட்டாடா. அந்த டைம் யார் மேலே தப்பு இருக்குன்னு தெரியாமல் வினோ மஞ்சுவை கை வாங்கினதும் நாங்களும் அவசரப்பட்டு ஆப்போசிட்டில் இருக்கிறது வினோங்கிறதே மறந்து அவளை கை வாங்கிட்டோம்டா. டேய் என்னடா சொல்கிறீங்க? ஒரு பொண்ணை போய் கை நீட்டி அடிச்சிருக்கீங்க, உங்களுக்குலாம் அறிவு இல்லையாடா? என்னதான் தப்பே பண்ணியிருந்தாலும் ஒரு பொண்ணு அடிக்கிறதுக்கு எப்படி அவங்களுக்குலாம் மனசு வருது? டே அடிக்கலாம் இல்லடா, கைதாண்டா வாங்கணும். அதுக்குள்ள பிரீத்தி இனியாவும் வந்துட்டாங்கடா. ஓகேடா, அப்புறம் என்னாச்சு? பிரீத்தி இனியாவும் ரொம்ப தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்கடா. இப்போதாண்டா பிரீத்தி இனியாவும் எங்களை ஓரளவுக்கு நம்பினாங்க. அந்த நம்பிக்கை உடைக்கிற மாதிரி இன்னைக்கு பண்ணிட்டோம்டா. இது மட்டும் இல்லாமல் மஞ்சுவும் ரொம்ப வார்த்தைகளை விட்டுட்டாடா. டே என்னடா சொல்கிறீங்க? அது வரைக்கும் நீங்கள் என்னடா பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? யார் மேலே தப்புன்னு கூடயாடா உங்களுக்கு விசாரிக்க தெரியாது? அது வந்து கார்த்திக், ஒரு சைடாக நம்ம தங்கச்சி மட்டும் யோசிச்சு தப்பு பண்ணிட்டோம்டா. என்னடா சுத்தம் மடத்தனமாக பேசுறீங்க? ஒரு சைடாக உன் தங்கச்சி மட்டும் நீ யோசிச்சேன்னு சொல்றியா? அப்போ அவங்களுக்கு அவங்க தங்கச்சி அடிச்சதுக்கு கோவம் வராதடா? பாவம்டா அந்த பொண்ணுங்க எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கடா. டேய் நீங்கள் ரெண்டு பேரும் ஆம்பளையா இருந்துக்கிட்டு உங்கள் தங்கச்சி பக்கம் நின்று அந்த பொண்ணை அடிக்க போயிருக்கீங்க. ஆனால் வினோ சைடில் ரெண்டு பேருமே பொண்ணுங்க, அவங்களால எதுவுமே பேச முடியாமல் ரொம்ப ஃபீல் பண்ணி நின்றுருப்பாங்க. அன்னைக்கு அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் வச்சிருக்கும்போது துணைக்கு ஆள் இல்லாமல் நிற்கிற அவங்களுக்கு ஆம்பளை துணைக்கு நீங்கள் போய் நின்னீங்க தெரியுமா? அந்த டைமில் ஆம்பளையா உங்களை நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்கடா. அது இல்லாமல் அதிக அளவில் உங்கள் மேலே நம்பிக்கையும் வச்சுருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு உங்கள் தங்கச்சிக்காக நீங்கள் ரெண்டு பேரும் ஆம்பளையா இருந்து ஒரு பொண்ணை கை வாங்கிட்டீங்கல்ல. இந்த டைம் அவங்க வீட்டில் ஒரு ஆம்பளை துணை இல்லைன்னு எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமாடா? சரி என்ன மனுஷங்கடா நீங்களாம். டேய் கார்த்திக் தயவு செஞ்சு நீயும் வார்த்தையால கொள்ளாதடா. தப்பு பண்ணிட்டோம் கார்த்திக், ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம். டேய் நம்ம தங்கச்சி ஒரு பொண்ணு அடிக்க வந்ததுக்கே உங்களுக்கு இவ்வளோ கோவம் வருது. அப்போ அவங்க தங்கச்சியை நீங்கள் ரெண்டு பேரும் ஆம்பளைங்களா அந்த அடிக்க போயிருக்கீங்களே, அப்போ அவங்களுக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும்? அதுவும் அவங்க நம்பிக்கைக்குரிய ஆம்பளைங்க. கார்த்திக் போதும் கார்த்திக், தயவு செஞ்சு வார்த்தைகளால் கொள்ளாத கார்த்திக். நாங்களே ஆல்ரெடி நொந்து தாண்டா போயிருக்கோம். போங்கடா, நல்ல காரியம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. உங்களை எல்லாம் என்ன சொல்றதுன்னு கூட எனக்கு தெரியல. மஞ்சுமா, மஞ்சு கீழே வந்து உட்காருமா. எதுக்குமா ரூம்லயே அடைஞ்சிருக்க? ஓகேம்மா இந்த வரேன். சே அந்த பிச்சைக்காரங்களுக்காக இவன் எதுக்கு இவ்வளோ ஃபீல் பண்ணுறான்னு எனக்கு தெரியல. அவளுக்குலாம் ஒரு ஆளுன்ட்டு அவளுக்காக ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அவள் என் மேலே தண்ணி ஊற்றினால தான் நான் அவளை அடித்தேன். பட் அவன் மேலே எந்த தப்புமே இல்லாத மாதிரி நான் தான் எல்லா தப்பும் பண்ண மாதிரி என்ன ப்ளேம் பண்ணுறாங்க. பிரசாந்த் அண்ணா அகில் அண்ணா, நான்லாம் இதை உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லை. சே அவளுக்கெல்லாம் ஒரு ஆளா? ஏன் தான் இவனுங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்கானுங்களோ தெரியல. இதாண்டா ஜெகன் கரெக்டான டைம். அவன் அண்ணங்கார மேலாம் இவ செம்ம கோவத்தில் இருக்கா. இந்த டைம் நம்ம பேச்சு போட ஆரம்பிச்சா தான் கரெக்டாக இருக்கும். மஞ்சு சொல்லு ஜெகன், சாப்பிட்டியா? நான் சாப்பிட்றதுலாம் இருக்கட்டும் மஞ்சு, நீ சாப்பிட்டியா? இல்லை ஜெகன், இனிமே தான் சாப்பிடணும். ஏன் இன்னைக்கு உன் மூஞ்சே வாட்டமாக இருக்க மாதிரி இருக்க? அதான் மார்னிங் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, அதனால தான். மஞ்சுமா நீ செஞ்சது தான் கரெக்டு. அவளுக்கெல்லாம் ஒரு ஆளே கிடையாது. நம்ம ஸ்டேட்டஸ் முன்னாடிலாம் அவளுக்கு நிற்க முடியுமா? ஜெகன் நீ மட்டும்தான் ஜெகன் என்னை புரிஞ்சிட்டு பேசுற. ஆனா பிரசாந்த் அண்ணா அகில் அண்ணா கார்த்திக் அண்ணால ஏதோ என் மேல தப்பு இருக்க மாதிரி பேசுறாங்க. மேபி அந்த பொண்ணுங்க அவங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கலாம். அது எப்படி ஜெகன்? நான் தானே இவங்க தங்கச்சி, அவங்க எப்படி அவங்கள இம்பார்ட்டண்டா நினைக்கலாம்? நினைக்காமல அவங்க இவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க. இம்பார்ட்டண்ட்டாக நினச்சதுனால தான் இவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் மஞ்சு நீ செஞ்சதில் எந்த ஒரு தப்பும் கிடையாது. நீ எதுக்குமே ஃபீல் பண்ணாத, நீ செஞ்சது கரெக்டு தான். தேங்க்யூ ஜெகன். நான் கூட ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன், ஒருவேளை நம்ம மேலே தான் தப்பு இருக்கும்னு. பட் என் மேலே தப்பே கிடையாது. அவள் தண்ணி எடுத்து வந்து ஊற்றுனா, அதனால தான் நான் அவளை அடித்தேன். ஆஃப்டர் ஆல் மிடில் கிளாஸ் இடியட்ஸ் அவங்களா. ஸோ அவங்க வந்து உன் மேலே தண்ணி ஊற்றுற அளவுக்கு நீ கிடையாது. ஸோ நீ அடிச்சதுல தப்பும் இல்லை. நீ எதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? நீ ஃப்ரீயாக விடு. ஆமாம் ஜெகன், அவள் எப்படி என் மேலே தண்ணி ஊற்றலாம்? அந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ட்ரெஸ். எங்கேருந்து அந்த தண்ணியை முண்டு வந்து என் மேலே ஊற்றினாலோ தெரியல. கரெக்டு தான் மஞ்சு, நீ எவ்வளோ பெரிய வீட்டில் இருக்கிற பொண்ணு, டெய்லி மினரல் வாட்டரில் குளிக்கிற பொண்ணு. அப்படி இருக்க ஓ மேலே ஏதோ ஒரு தண்ணி எடுத்துட்டு வந்து ஊற்றுனா உனக்கு கோவம் தானே வரும். அதுதான் ஜெகன், ஆனால் அதை ஏன் இவங்கெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. சரி நீ ஃப்ரீயாக விடு, அதான் நான் உன்னை புரிஞ்சுக்கிறேன்ல. ஆமாம் ஜெகன், அந்த இன்சிடென்ட்ல யார் மேலே தப்பு இருக்குன்னு நீ மட்டும்தான் கரெக்டாக புரிஞ்சுட்டு பேசுகிற. எனக்கு தெரியும் மஞ்சுமா, நீ யாரையுமே அனாவசியமாக அடிக்க மாட்ட. அது அவங்களுக்கு தெரியாமல் இருக்கு. நீ ஃப்ரீயாக விடு, நான் உன்னை புரிஞ்சுக்கிறேன். ரொம்பவே தேங்க்யூ ஜெகன். சரி நீ சாப்பிட்டியா? வா சாப்பிட போகலாம். சரி வா போகலாம் மஞ்சு. இனியா ஃபீல் பண்ணுறியா?
ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் பிரீத்தி. விடு இனியா, இப்போயாச்சும் இவங்கெல்லாம் இப்படி தான் தெரிஞ்சுக்கிட்டோம்ல. சத்தியமாக இதை நான் அகில் சார்ட்டேருந்து எதிர்பார்க்கல பிரீத்தி. நீ அப்போவே சொன்ன மாதிரி தான் இனியா, நான் தான் தப்பாக புரிஞ்சுட்டு ரொம்ப நல்லவங்க அது இதுன்னு சொல்லிட்டேன். ஆனால் இப்போ தான் புரியுது பணக்காரவங்கெல்லாம் இப்படி தான் இருப்பாங்கன்னு. எப்படி பிரீத்தி, யார் மேலே தப்பு இருக்குன்னே தெரியாமல் நம்ம தங்கச்சி அவங்க கை உங்களாம்? அதுதான் இனியா பணக்காரவங்க. என்ன தப்பு பண்ணாலும் பணத்தால் அதை மூடி மறைச்சிடலாம், அதுதான் அவங்களோட மைண்ட் தாட். ஆனால் மிடில் கிளாஸாக இருக்க நம்ம மேலே தப்பே இல்லைனாலும் அவங்க அடித்தாலும் அதை வாங்கிக்கணும். என்ன ஒரு கேவலமான ஒரு உலகத்தில் இருக்கும் பார்த்தியா இனியா. இதை மனுஷங்களெல்லாம் குத்த சொல்ல முடியாது, கடவுளோட படைப்பு அப்படி. நம்ம லைஃப்பில் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் எவ்வளோ சர்க்கிள்ஸ் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அன்றைக்கி ஒரு நாள் நமக்காக நம்ம கூட ஹாஸ்பிட்டல் இருந்ததுக்காக அவங்க மேலே கண்மூடித்தனமாக நம்பிக்கை வச்சோம் பார்த்தியா, அது நம்ம தப்பு தான் இனியா. ஆமாம் பிரீத்தி, நீ சொல்கிறதும் கரெக்டு தான். அவங்க நம்மளை ஏமாத்தலை, நம்ம தான் அவங்கள நம்பி ஏமாந்துட்டோம். நம்ம ரொம்பவே பெரிய விஷயத்துக்கு ஆசைப்படுறோம், நீ சொன்னல இனியா, கரெக்டு தான். நம்ம ரொம்ப பெரிய விஷயத்துக்கு தான் ஆசைப்பட்டிருக்கோம். ஏன் பிரீத்தி, இந்த உலகத்தில் காசுக்கும் பணத்துக்கும் தானே அதிகமான மரியாதை கொடுக்குறாங்க, உயிருள்ள பர்சனுக்கு மரியாதை கொடுக்குறாங்க? ஆமாம் இனியா, காசு பணத்துக்கு தான் இங்கே மரியாதை, உயிருள்ள மனுஷங்களுக்கு உள்ள ஃபீலிங்ஸ்க்கெலாம் யாரும் இங்கே மரியாதை கொடுக்கறதில்ல. அகில் சாரை ரொம்ப நல்லவருன்னு நினச்சி ரொம்ப நம்பிட்டேன் பிரீத்தி. பட் இன்னைக்கு தான் அவரோட சுயரூபம் என்னன்னு தெரிஞ்சிச்சு. என்னை ரொம்பவே உடச்சிட்டாரு பிரீத்தி. விடு இனியா, பணக்காரவங்கனாலே இப்படி தான். நம்ம தான் தேவையில்லாத கற்பனை கதையெல்லாம் யோசிச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டோம். இனியா வினோ வர, அப்புறமா இதை பற்றி பேசலாம். ஓகே பிரீத்தி. என்னடி பண்றீங்க? சாப்பிடலையா? இல்லை வினோ, நீ சாப்பிட்டியா? நான் எப்படி உங்களை விட்டுட்டு சாப்பிட்றது? வாங்க சாப்பிடலாம். ஏன் வினோ, நீ எதையாவது நினச்சி ஃபீல் பண்ணுறியா என்ன? சேச்சா, நான் என்ன ஃபீல் பண்ண போறேன்? இன்னைக்கு அந்த 2 சார் உன்னை அடிக்க வந்தது உனக்கு ஃபீலிங்கா இல்லையா? அவங்க என்ன அடிக்கவா செஞ்சாங்க? நீங்க 2 பேரும் தான் அதுக்குள்ள வந்துட்டீங்களே. வினோ, அப்பா இல்லைன்னு ஃபீல் பண்ணுறியா? சேச்சா, அதெல்லாம் இல்லடி, லூஸ் மாதிரி பேசாத. சொல்லு வினோ. அப்படிலாம் இல்லை, நீ எதுவும் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காத லூசு. வினோமா சொல்லு, அப்பா இல்லைன்னு ஃபீல் பண்ணுறியா என்ன? ஏன் எனக்கு அப்பா இல்லை? அப்பா வெளிநாட்டில் இருக்காரு. அப்பா வெளிநாட்டில் இருக்காரு தான், ஆனால் இந்த இடத்துல அப்பா இல்லைன்னு நீ ஃபீல் பண்ணுறியா என்ன? அப்பா இல்லைன்னா நான் என்றைக்குமே ஃபீல் பண்ணதே கிடையாதுடி. நீங்கள் தான் எனக்கு அம்மாவும் அப்பாவுமா இருக்கீங்களே. எல்லா இடத்துலையும் என்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் இருக்கீங்க. அப்புறம் நான் எதுக்குடி ஃபீல் பண்ண போகிறேன்? வினோ சாரி வினோ, எங்களால் தான் இது எல்லாமே நடந்துச்சு. அட லூசு பிரீத்தி, நீ ஏன்டி இப்படி நினைக்கிற? அந்த பொண்ணு மேலே நான் தான் தெரியாமல் தண்ணி ஊற்றிட்டேன். ஆனால் அந்த பொண்ணை அவசரப்பட்டு அடிச்சிட்டா. எனக்கு கொஞ்சம் கோவம் வந்ததுனால நானும் கை நீட்டிட்டேன். அவங்க தங்கச்சி அடிச்சா அவங்க சும்மா இருப்பாங்களா? அதனால தான் அந்த சார் அடிக்கிறதுக்காக கை வாங்கினாரு. ஆனால் அடிக்கல, அதுக்குள்ளே தான் நீங்கள் வந்துட்டீங்களே. இருந்தாலும் கண்டவங்ககிட்டயே உன்னை அடி வாங்க விட்டுட்டேன்ல. ஏய் இனியா, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நீ எதையும் நினச்சி ஃபீல் பண்ணாத இனியா. உன் மேலே தப்பே இல்லாமல் நீ அடி வாங்கிட்டியா வினோ? சாரி வினோ, இந்த இடத்துல உன்னை ப்ரொடெக்ட் பண்ண முடியாமல் போனது என்னோட தப்பு தான், சாரிடி. ஏன் லூசு, இதுக்கெல்லாம் யாராச்சும் அழுவாங்களா? ஏன்டி இப்படி பண்ணுற? இல்லை வினோ, அந்த பொண்ணு ஒன்று அடித்தது இப்போ வரைக்கும் கண்ணில் ஓடிட்டே இருக்கு. எங்களால் தான் ஒன்றுமே பண்ண முடியலல்ல. யாரடி சொன்னது உங்களால் எதுவுமே பண்ண முடியலன்னு? அந்த இடத்துல நீங்கள் 2 பேருமே பொண்ணுங்க. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து 2 ஆம்பளைங்களை கேள்வியாக கேட்டீங்களே. இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? லூஸ் மாதிரி யோசிக்காதீங்க. இருந்தாலும் வினோ. ஏன் இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. எனக்கு தெரியும் என் அக்காங்களை பற்றி. எந்த இடத்துலையுமே என்னை விட்டு கொடுக்காம பேசுறது தான் நீங்கள் இருக்க வரைக்கும் என்னை யாராலையுமே ஹர்ட் பண்ண முடியாதுடி. இந்த விஷயத்தை இதோட விடுங்க, வாங்க சாப்பிட போகலாம். கண்டிப்பாக வினோ, இதுக்கப்புறம் உன்னை யாருமே ஹர்ட் பண்ண முடியாது. ஆமாம் வினோ, ஆம்பளைங்க இல்லைன்னா என்ன, உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அக்கா நாங்கள் இருக்கோம். ஹலோ ஸ்னேகாம்மா. சொல்லுங்கம்மா. அம்மாடி, வேலையெல்லாம் முடிஞ்சிச்சா இல்லையாம்மா? எப்போதாம்மா வருவ? ஏம்மா, என்னம்மாச்சி? சீக்கிரமாக வரணுமா என்ன? இங்கே எல்லாமே தலைகீழ நடந்துட்டுருக்கு ஸ்னேகா. இந்த நந்தினியை நம்பி அழைச்சிட்டு வந்ததுக்கு அவள் ரொம்ப நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கா. ஏம்மா, என்னம்மாச்சி? அவகிட்ட நான் சொல்லிதாம்மா அனுப்பிவிட்டேன். என்னத்தை நீ சொல்லி அனுப்பி விட்டியோ? இங்கே வந்ததுக்கு காரணமே இந்த சொத்தெல்லாம் நமக்கு வரணும்னு தான். ஆனால் அவள் எதுக்குமே சரிப்பட்டு வரமாட்டா போலையே. என்னம்மா ஆச்சு? என்னதான் சொல்கிறா? அவளுக்கு காதல் வரணுமா, கத்திரிக்காய் வரணுமா, காசு பணம் வரணும்னு அவளுக்கு ஆசை இல்லை. சரி விடுங்கம்மா, நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். ஜெகன் எங்கம்மா? ஜெகன் என்ன சொல்கிறான்? ஜெகன் பற்றி எந்த கவலையும் இல்லை ஸ்னேகா. நேத்தி தான் மஞ்சு வந்தா, பேச ஆரம்பிச்சிருக்கான். அவன் எல்லாத்தையும் அவன் பார்த்துப்பான். நந்தினியை தான் என்ன பண்ணுறதுனே தெரில ஸ்னேகா. அம்மா, இன்னும் ஒரு 3 டேஸில் நான் அங்கே இருப்பேன். நீங்கள் எதையுமே நினச்சி கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கலாம். சரிம்மா, கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துடு. ஓகேம்மா. நம்ம வீட்டை சுத்தம் பண்ண சொன்னேன், சுத்தம் பண்ணியாச்சா? ஆமாம்மா, சுத்தம்லாம் பண்ணியாச்சு. அம்மா, நான் அங்கே வந்ததுமே நம்ம வீட்டுக்கு போயிடலாம். என்ன ஸ்னேகா சொல்கிற? நம்ம வீட்டுக்கு போயிட்டா இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு கூட நமக்கு தெரியாது ஸ்னேகா. அம்மா, நான் சொல்கிறது மட்டும் நீங்கள் செய்யுங்க. நான் வந்ததுமே நம்ம வீட்டுக்கு கிளம்புறதா நீங்கள் உங்கள் அண்ணன்ட்ட சொல்லுங்க. அதுக்கப்புறம் நடக்கிறத பாருங்க. என்னமோ சொல்கிற, நீ சொல்கிற மாதிரி நான் செய்கிறேன். அவ்வளோதாம்மா, 3 டேஸில் நான் வந்துடுவேன். நான் வந்ததும் என்ன பிளானுங்கிறத நான் சொல்கிறேன். சரிம்மா, சீக்கிரமாகவே வந்துடு. சரிம்மா, அப்போ நான் வச்சிட்டுமா? சரி மக்களே. நந்தினி எதுக்கும் லாய்க்கு இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் ஸ்னேகா வந்ததுக்கப்புறம் தான் காயை நவுத்தணும். நம்ம அண்ணக்காரனையும் அன்னிக்காரையும் எப்படி வேணாலும் ஆட்டி வச்சிடலாம். ஆனால் அதுங்களுக்கு பிறந்ததுங்க இருக்கே,
எல்லா விஷயத்திலும் ஷார்ப்பாக இருக்கானுங்க. என்ன பண்ணி என் பிள்ளைங்களுக்கு அவங்களெல்லாம் கட்டி வைக்க போகிறனோ தெரியலை. எப்போ இந்த சொத்து என் கைக்கு வரணும் தெரியல. இந்த ஜெகன் பேசுகிறேங்கிறானே தவிர இன்னும் பேசின பாடில்லை. நிலமை கையை மீறி போயிரும் போல. நம்ம அண்ணங்காரன் வேற அவன் தொலைஞ்சு போனால் அவன் தங்கச்சியை தேடிக்கிட்டு இருக்கான். உயிரோட குத்துக்கல்லு மாதிரி தான் நான் இங்கே இருக்கேன். என்னை எங்கேயாவது கண்டுக்கிறானா தொலைஞ்சு போனவளை தேடிக்கிட்டு இருக்கான். அவன் தேடுறதை எப்படி நிப்பாட்டுறதுன்னு தெரியல. ஏதாவது பிளான் போடணும். நான் பெத்த தற்கொலைங்க என்ன பண்ணுதுன்னு தெரியல. ஜெகனை கூப்பிட்டு அவன் பேசினானா இல்லையான்னு வேற கட்டு தொலையணும். ஏ ஜெகன், ஜெகன், தற்கொலைங்க எங்கே தான் சுற்றுதுங்கன்னு தெரியல. ஒன்றுத்துக்குமே லாய்க்கு இல்லைனாலும் எங்கேயாவது சுற்றிக்கிட்டு இருக்கதே ஒரு வேலையாக வச்சுருக்குதுங்க. இந்த தெண்டைக்காரதுங்களை வேற தேடிக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. அன்னைக்கு மட்டும் இந்த அகிலா சொல்கிறத கேட்டுட்டு என் தங்கச்சியை நான் வெளில விரட்டாமல் இருந்திருந்தேன்னா இந்த தேடுற நிலைமை இன்னைக்கு இருந்திருக்காது. என் தங்கச்சி எங்கே இருந்து என்ன கஷ்டப்பட்டுட்டு இருக்காளோ தெரியல. மாளிகையில் மகாராணி மாதிரி என் தங்கச்சி வாழ்ந்துட்டு இருந்தா. அப்படியாப்பட்ட என் தங்கச்சியை வெளில விரட்டி விட்டு புள்ள எந்த கஷ்டத்தை எப்படியெல்லாம் பட்டுட்டு இருக்காளோ தெரியல. நானும் எவ்வளவோ தேடிட்டேன், ஆனால் என் தங்கச்சி இன்னும் கிடைச்ச மாதிரி தெரியல. போலீஸ் ஸ்டேஷன்லையாவது கேஸ் கொடுப்போம்னு நினச்சாலும் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் போய் கேஸ் கொடுத்தா நம்ம குடும்பம் மானம் என்ன ஆகுறது? கடவுளே, என் தங்கச்சியை நான் எப்படி கண்டுபிடிக்க போறேன்னு எனக்கே தெரியல. என்னங்க என்னங்காச்சு? ஏன் இவ்வளோ சுகமாக இருக்கீங்க? எல்லாம் என் தங்கச்சியை நினச்சிதாம்மா. ஏங்க இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க? கண்டிப்பாக உங்கள் தங்கச்சியை கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க. இல்லைம்மா, நான் பண்ணது தான் தப்பு. அவளை நான் வீட்டை விட்டு வெளில போக சொல்லியிருக்க கூடாது. அவளை நான் அடித்து எவ்வளோ கஷ்டப்படுத்தி தெரியுமா இந்த வீட்டை விட்டு அவளை வெளில விரட்டினேன். இப்போ நினச்சா கூட எனக்கு வேதனையாக இருக்குமா. என் தங்கச்சிக்கு எவ்வளோ பெரிய துரோகத்தை நான் பண்ணியிருக்கேன். அப்போ நிலமை அப்படிங்க. அகிலா சொல்கிறத கேட்டுட்டு நீங்கள் அந்த மாதிரி பண்ணிட்டீங்க. சரி விடுங்க, கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் என் தங்கச்சியை நான் எங்கனுமா போய் தேடுவேன்? அவ எந்த மாதிரி கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்காளோ தெரியலம்மா. அவ எங்க இருக்கான்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா. அவ காலில் விழுந்தாவது அவளை நான் என் வீட்டுக்கு கூட்டு வந்துடுவேன். புரியுதுங்க, கண்டிப்பாக உங்கள் தங்கச்சியை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் கவலைப்படாதீங்க. சரிம்மா, பசங்கள்லாம் சாப்பிட்டாங்களா? எல்லாருமே சாப்பிட்டு அவங்க ரூமுக்கு போயிட்டாங்கங்க. சரிம்மா, நீ சாப்பிட்டியாம்மா? இல்லைங்க, இனிமேல் தான் நான் சாப்பிட்ணும். ஏம்மா இவ்வளோ நேரம் சாப்பிடாம இருக்க? போய் சாப்பிடு. சரி, நான் சாப்பிட்றதுலாம் இருக்கணும். நான் வேணா உங்களுக்கு டீ போட்டு எடுத்துட்டு வரவா? இல்லைம்மா, எனக்கு எதுவுமே வேணாம். என்னங்க இப்படியே இருக்காதீங்க. சரிம்மா, போதுமா? நான் நல்லா தான் இருக்கேன், நீ போய் சாப்பிடு. நான் இப்பயும் சொல்கிறேன், எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க. எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், சரியா? நான் இருக்கேன், பார்த்துக்கலாம். சரிம்மா மகேஸ்வரி, நீ போய் சாப்பிடு. ஆமாங்க, கலா எதுவும் ஃபோன் அடிச்சாலா? ஆமாம்மா, ஆகாஷ் ஃபோன் அடிச்சான். இன்னும் ஒரு வாரத்தில் ஊருக்கு வந்துடுறதா சொன்னான். அப்படியா? போன வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சாங்க? முடிஞ்சிருச்சாம்மா. மஞ்சு வந்த விஷயத்தையும் சொல்லிட்டேன். அதான் ஒரு வாரத்தில் வரேன்னு சொல்லியிருக்கான். சரிங்க, அப்போ நீங்கள் படுத்து தூங்க, நான் போய் சாப்பிட்டுட்டு வரேன். சரிம்மா. அகில், இன்னைக்கு நம்ம எவ்வளோ பெரிய முட்டாள்தனமான காரியத்தை பண்ணிட்டோம்ல. ஆமாண்டா, அவங்க 2 பேரும் மட்டும் கஷ்டப்பட்டிருக்க மாட்டாங்க. வினோவும் பாவம்டா. ஆமா அகில், இப்போ நினச்சா கூட எனக்கு என் மேலே அவ்வளோ கோவம் வருது. பாவம்டா இனியா பிரீத்தி, ரொம்ப உடஞ்சி போயிருப்பாளுங்க. நம்மக்கிட்டேருந்து இதை அவங்க எதிர்பார்த்துருக்கே மாட்டாங்கடா. ரொம்பவே பெரிய தப்பு பண்ணிட்டோம் பிரசாந்த். அவங்க மனசை சுக்கா உடைச்சிட்டோம்ல. காலையில் தானடா அவன் மேலே எந்த அளவுக்கு ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தோம். சொல்லி ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ளே அவங்க மனசை இப்படி உடைச்சிட்டோமே. பாவம்டா அவங்க 3 பேருமே. அவங்க 3 பேர் கண்ணையும் பார்த்தியா? ஏக்கத்தோடய ஒரு பார்வை பார்த்தாங்க, நீங்களா இப்படி பேசுறதுன்னு. அவங்கள நம்ம ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டோம் அகில். ஆமா பிரசாந்த், எப்படி அவங்கள நம்ம திரும்ப ஃபேஸ் பண்ண போறோம்னு எனக்கும் தெரியல. கால் பண்ணலாமாடா? எடுப்பாங்களாடா? கால் பண்ணி பார்ப்போம். எடுத்தா பேசலாம், இல்லைன்னா மார்னிங் அவங்க வீட்டுக்கு போகலாம். ஓகே பிரசாந்த். என்னடா ஆச்சு? ஒரு தடவை தான்டா ரிங்கு போணுச்சு, அதுக்கப்புறம் பிஸின்னு வருதுடா. சரி விடு பிரசாந்த், மார்னிங் அவங்க வீட்டுக்கே போய் பேசலாம். ஓகேடா, குட் நைட், நீ போய் தூங்கு. சரிடா. பிரீத்தி, உன்னை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஏதோ தெரியாமல் பேசி உன்னை ஹர்ட் பண்ணேன். ஆனால் இன்னைக்கு உன்னை நான் தெரிஞ்சே ஹர்ட் பண்ணிட்டேன்ல. காலையில் அகில் கூட க்ரஷ், லவ் எதேதோ சொல்லிட்டு இருந்தான். ஆனால் இந்த நிமிஷம் நீ என்கிட்ட பேசாமல் இருக்கிறது எனக்கு ரொம்ப வலிக்குது பிரீத்தி. இன்னைக்கு உன் கண்ணில் கண்ணீரை பார்க்கும்போது நீ எந்த அளவுக்கு உடஞ்சியோ தெரியல பிரீத்தி. ஆனால் உன்னை கஷ்டப்படுத்தினேன்னா ரொம்பவே உடஞ்சு போயிட்டேன்டி. இப்போ நீ என்னை பற்றி என்னெல்லாம் யோசிச்சிருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் பிரீத்தி. ஆனால் நீ யோசிச்சு வச்சிருக்க எதுவுமே நான் கிடையாது. இன்னைக்கு ஏதோ கோவத்தில் தான் நான் அப்படி பண்ணிட்டேன். கோவத்திலே இருந்தாலும் நான் அப்படி பண்ணியிருக்க கூடாது தான். என் மேலே நிறைய தப்பு இருக்கு. ஆனால் பிரீத்தி, என்னை மன்னிச்சிரு. நான் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். எப்படி நான் உங்ககிட்ட புரிய வைக்க போறேன்னு எனக்கு தெரியல. உன் மேலே இருக்க ஃபீலிங்ஸ்க்கு கூட என்ன பேருன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு நீ பிடிச்ச பொண்ணு, ரொம்பவே பிடிச்ச பொண்ணு. ஆனால் உன் தங்கச்சி விஷயத்தில் நான் உன்னை ரொம்பவே ஹர்ட் பண்ணிட்டேன். எப்படி நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க போறேன்னு தெரியல. நான் மன்னிப்பு கேட்டால் நீ மன்னிப்பியான்னு கூட எனக்கு தெரியல. காலையில் கண்டிப்பாக நான் உன்னை வந்து பார்ப்பேன். நீ நினச்சது எதுவுமே உண்மை கிடையாதுங்கிறதையும் புரிய வைப்பேன். என்னடா உங்க வீடு வரைக்கும் வந்துட்டோம், ஆனால் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு பயமா இருக்கு. மேடம்லாம் எந்த அளவுக்கு கோவமா இருக்காங்கன்னு கூட தெரியல. டேய், போய் மன்னிப்பு கேட்டதும் மன்னிச்சிருவாங்களா என்ன?
ஆமாம் ஒரே கிளியாக கிழிச்சிருவாங்க போ. ஏன்டா எப்படிடா மன்னிப்பு கேட்க போகிறேன்னு எனக்கே தெரில. டேய் எப்படியா இருந்தாலும் கேட்டு தானடா ஆகணும். அதான்டா தெரியல எப்படி புரிய வைக்க போகிறோமோ புரியல தெரியல. எப்படா டைமிங்கில் பேசுகிற? ஆமாண்டா இந்த ரைமிங் டைமிங்லாம் இப்போ தான் முக்கியம். இப்போ வந்து அவளுக்கு சாமி ஆடுவாளுங்க அப்போ தான் தெரியும். ஏன்டா இப்படி பேசுகிற? உனக்காவது பரவாயில்ல, இனியா மன்னிப்பு கேட்ட உடனே மன்னிச்சிருவா. ஆனால் பிரீத்தி, ஆமாம் உங்ககிட்ட வந்து சொன்னா பாரு அகில் மன்னிப்பு கேட்டதை நான் மன்னிச்சிருவேன்னு. டாய் இனியா ரொம்ப சாஃப்ட்டுடா, நீ போய் மன்னிச்சிருன்னு ஒரு வார்த்தை கேட்டாலே போதும் மன்னிச்சிருவா. ஓஹோ சார் மன்னிப்பு கேட்கறது ரொம்ப ஈஸின்னு நினச்சிட்டு தான் இங்கே வந்திருக்கீங்களா? உனக்கு ஈஸின்னு தாண்டா சொன்னேன், எனக்கு தான் கஷ்டம். நினப்பு தான் பொழப்ப கெடுக்குமா. இப்போ இங்கே என்னென்ன சீன் நடக்கும்னு மட்டும் பாரு, அதையும் பார்ப்போம். என்ன நடந்தாலும் நம்ம சைலண்டாக இருக்கணும். பின்ன சைலண்டாக தான் இருந்தாகணும். எப்ப யார் பண்ணீங்க 2 பேரும்? என் வீட்டு வாசல்லே நிக்கிறீங்க, உள்ள வாங்க. ஆண்டி அது வந்து நாங்கள் இனியா பிரீத்தி ஒர்க் பண்ணுற கம்பெனியோட சிஇஓ. ஓ அப்படியா மக்களே, சரி வாங்க உள்ள வாங்கப்பா. ஆ ஓகே ஆண்டி வரோம். டேய் அதான் உள்ளே கூப்பிட்றாங்களே, வாட போகலாம். ஓகே ஆண்டி நீங்கள் முன்னாடி போங்க, நாங்கள் பின்னாடி வரோம். சரிப்பா, பிரீத்தி என் வீட்டில் தான் இருக்காளுங்க, உள்ள வாங்க. வரேன் ஆண்டி. டேய் அதான் அவங்க அம்மாவே உள்ளே கூப்பிட்டாங்களே, வாட போகலாம். ஏன் அவங்க அம்மா தான் உனக்கு பிடிச்ச பொண்ணா? டேய் ஏன்டா இப்படி படுத்துற? உள்ளே போனால் தானடா சாரி கேட்கலாம். சரிடா வாடா உள்ளே போகலாம். போ நீ போய் மன்னிப்பு கேட்டதுமே மன்னிச்சிட்டு தான் மறுவேலையே பார்ப்பாங்க. போ வாடா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். வா நீ இப்போ பார்க்க தானே போற. பார்த்துக்கலாம். என்னடா யாரையுமே காணும்? உன் ஆள் பேரை சொல்லி கூப்பிடுறா, வருவா. டேய் அமைதியா இருந்துடுறா. ஏன்டா கூப்பிடு, இனியான்னு கூப்பிடு, வருவா. ஆமாண்டா வருவா. வீட்டில் ஏதாவது பிஞ்ச விளக்கமா இருந்துச்சுன்னா எடுத்துட்டு வருவா. டேய் ஏன்டா இப்படி பேசுற? அவங்க கோவமா இருக்காங்க ஓகே, ஆனா அதுக்காக இப்படிலாம் பண்ண மாட்டாங்கடா. வாங்கப்பா உட்காருங்க, ஏன் நின்றுட்டே இருக்கீங்க? இல்ல ஆண்டி பரவாயில்ல இருக்கட்டும். இனியாவையும் பிரீத்தியும் கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? கூப்பிடுறேன் தம்பி, உட்காருங்க, காஃபி சாப்பிடலாம். இல்ல ஆண்டி வரும்போது தான் வீட்ல இருந்து குடிச்சிட்டு வந்தோம். பரவாயில்ல அவங்களுக்கு கொஞ்சம் கூப்பிட்டீங்கன்னா பரவாயில்ல. சரிப்பா இந்த கூப்பிடுறேன். பிரீத்தி, இனியா, வினோ அக்கா இருந்தா அக்காவை கூப்பிட்டுடுமா? ஆமா இங்கதாம்மா இருக்காளுங்க, கூப்பிட்டுறேன். ஆண்டி வினோவையும் வர சொல்றீங்களா? வினோ எதுக்குப்பா? இல்ல ஆண்டி வினோ வீட்டில் தான் இருக்கான்னு கேள்விப்பட்டேன். அதான் எங்க கம்பெனில ஏதாவது ஒர்க் வேணுமா அப்படி கேட்கலாம். டேய் நல்லா உளறடா, மாட்டிக்க போற பாரு. ஆமாப்பா, இனியா பிரீத்தி கூட சொல்லிட்டு இருந்தாளுங்க உங்க கம்பெனில தான் வினோவுக்கும் ஒர்க் வாங்கி தரணும்னு. ஓ இப்படி வேற ஒன்று இருக்கா? அதுதான் ஆண்டி, அதை பத்தி தான் ஆண்டி பேச வந்தோம். ஓ அப்படியாப்பா, இந்த கூப்பிட்டு வரேன். வினோதினி இங்க வா. இந்த வந்துட்டேம்மா. சொல்லுங்க. இவங்களா? வாங்க சார் உட்காருங்க. ஆமா கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? என்னப்பா தண்ணி? உட்காருங்க, நான் போய் டீயே போட்டு எடுத்துட்டு வரேன். வினோ அந்த தம்பிங்கள்ட்ட பேசிட்டு இரு. சரிம்மா. வினோதினி உங்ககிட்ட எப்படி மன்னிப்பு கேட்கறதுன்னு கூட தெரியலமா. ஐயோ இதுல என்ன சார் இருக்கு? நீங்க உங்க தங்கச்சி அடிக்க வந்தனால நீங்களும் கோவப்பட்டீங்க. பரவாயில்ல சார். இல்ல வினோ, நாங்க பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, எங்களை மன்னிச்சிரு வினோ. எங்க மேல நீ எந்த அளவுக்கு மரியாதை வச்சிருப்பேன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார், பரவாயில்ல இருக்கட்டும். அதே போல எஸ்டர்டே எங்க தங்கச்சி பேசுனது ரொம்ப தப்புமா. அவளுக்கு பதிலாக நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம், மன்னிச்சுக்கோமா. வினோ நாங்கள் எங்கள் தங்கச்சியை மட்டும் தங்கச்சியாக பார்க்கல, உன்னையும் என் தங்கச்சியாக தான் பார்க்குறோம். இல்லை சார் பரவாயில்ல இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. உட்காருங்க சார், ஏன் நின்றுட்டே இருக்கீங்க? உட்காருங்க. அப்புறம் வினோ இனியாவும் பிரீத்தியும் வீட்டில் இல்லையா? இருக்காங்க சார், இந்த கூப்பிட்றேன். இனியா பிரீத்தி, உங்கள் கம்பெனிலேருந்து உங்கள் பாஸ் வந்திருக்காங்கடி. வினோ ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே மேனேஜர் கிட்ட சப்மிட் பண்ணியாச்சுடி. இப்போதைக்கு எங்கள் கையில் எந்த ஃபைலும் இல்லை. ஸோ ப்ராஜெக்ட் பற்றி எந்த டவுட்டாக இருந்தாலும் மேனேஜர்கிட்டே கேட்க சொல்லு. அதர்வைஸ் கம்பெனி பற்றி வேறு எதனா டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு 2 days லீவுக்கு அப்புறம் மறுபடியும் கம்பெனி வருவோம், அப்போ பேசிக்கலாம்னு சொல்லு. வினோ கம்பெனி பற்றியெல்லாம் பேசுறதுக்கு இல்லை, பர்சனலாக பேசணும். வினோதினி, கம்பெனியை தாண்டி அவங்களுக்கும் நமக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லடி, அதனால பர்சனலாக பேசுறதுக்கும் ஒன்றும் இல்லை.